வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில சத்தான சுரக்காய் சப்பாத்தி தாங்க செய்ய போறோம். இது வடநாட்டு சைடு எல்லாமே சுரக்காய் பராத்தான் தாங்க சொல்லுவாங்க. இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும். காய்கறி விருப்பப்படாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சுரக்காவெல்லாம் துருவி சப்பாத்தி மாவு கூட கலந்து நம்ம சுட்டு தரும் போதுங்க நல்லா சுவையா இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. சத்துக்கு சத்துமாச்சுங்க, கூடுதல் சுவையில் இருக்கும். இதுக்கு எல்லா விதமான குருமா, கிரேவி, தயிர் பச்சடி, சப்ஜி இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க. இது வெறுமனா சாப்பிடவே நல்லா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சுரக்காய் ஒன்று எடுத்துருக்குங்க. இதுல பாதி அளவு தாங்க நறுக்கி நம்ம துருவிக்க போறோம். பாதி எடுத்து வச்சிடலாம். மேல் தோலை சீவிக்கலாம். உள்ளே இருக்கிற விதை பிஞ்சாக இருந்துச்சுன்னா அப்படியே துருவி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் முத்துனதாக இருந்தால் நீங்கள் நீக்கிட்டு சதை பகுதியை மட்டும் துருவி போட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ சுரக்காவை இந்த சின்ன துருவலில் துருவி எடுத்துக்கிறேங்க. சுரக்காய் சப்பாத்தி செய்யறதுங்க 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு துருவின சுரக்காய் சேர்த்துக்கலாங்க. 1 கப் எடுத்தால் அரை கப் சுரக்காய் துருவினது சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். துருவன சுரக்காய் சேர்த்துனது கூடவேங்க 1 டீஸ்பூன் சீரகம். இது நல்லா கசக்கி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது கூட கூடுதலாக விருப்பப்பட்ட நீங்கள் பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது கூடவே பொடியாக நறுக்குன மல்லித்தலை. இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேங்க. இதையும் நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். காய்ந்த வெந்தயக்கீரைங்க ஒரு 2 டீஸ்பூன் வர அளவுக்கு எடுத்திருக்கேன். நாராக இருந்தால் அதை போட வேண்டாங்க. பாருங்கள், அந்த இலையை மட்டும் நல்லா கசக்கி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் ஆயில் இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கலாங்க. முதல்ல தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. சுரக்காயில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கும். பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி மெதுவாக பார்த்து கலந்துக்கணும். காய்ந்த வெந்தயக்கீரை இருந்தால் சேர்த்துக்கலாங்க, இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாவு பிசையும் போதுங்க ரொம்ப இலக்கமாக பிசையக்கூடாது, கொஞ்சம் இருக்குமா தாங்க பிசையணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கும் போதுங்க சுரக்காயில் இருக்கிற ஈரப்பதம் இன்னி கொஞ்சம் சப்பாத்தி மாவை இலக்கம் பண்ணும். அதனால் பார்த்து எடுத்த உடனே நீங்கள் தண்ணி சேர்த்திக்கூடாது. கொஞ்சம் இருக்குமா நீங்கள் மாவு தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கணும். இப்போ சுரக்காய் சேர்த்துன மாவு கூட பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் தண்ணி பத்தலைங்க, அதனால் தெளித்து விட்டு தான் பிசைஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் இருக்குமா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஊறும்போது கொஞ்சம் இலக்கமாகும். அப்போ தான் சப்பாத்திக்கு சரியாக இருக்கும். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா சரியாக இருக்குங்க. இப்போ 5 நிமிஷம் பக்கம் ஊற வச்சுட்டேங்க. ஓப்பன் செய்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கொஞ்சம் இறுக்கமாக மாவு பிசைஞ்சு வச்சோம். பாருங்கள், ஊறி நல்லா இலக்கமாக இருக்குங்க. இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். நல்லா ஒரு தடவை மாவை பிசைஞ்சிட்டு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் செய்து சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கும்போது சரியாக இருக்குங்க. இது கூட விருப்பப்பட்டால் கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இது கூடவே விருப்பப்பட்டால் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சீரகத்துக்கு பதிலாக ஓமம் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ மாவு கூட கொஞ்சமாக வரமாவு போட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கரெக்ட் ஷேப்பில் வராதுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு நார்மலான ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் வேணா ஒரு ரவுண்டான மூடி எடுத்துங்க கூட வட்டமாக நீங்கள் உருட்டிங்க கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப மெல்லிஸாக உருட்ட முடியாதுங்க. ஓரளவுக்கு சன்னமாக தான் உருட்டி எடுக்க முடியும். ரொம்பவும் மெல்லிஸாக சப்பாத்தி கணக்காக உருட்ட முடியாது. அதே மாதிரி சேஃப் ஓரளவுக்கு தாங்க வரும். ரொம்ப ரவுண்டாக வராது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் வரும். இதை உருட்டி வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சுங்க. சப்பாத்திக்கு உருட்டி வச்சதை போட்டு எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு வெந்து வரும்போது சுற்றிலும் நெய் விட்டுக்கிறேங்க. இன்றைக்கி நான் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயிலும் கூட சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுற்றிலும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. சுற்றிலும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. சப்பாத்தி நல்லா வெந்துருச்சுங்க. உங்களுக்கு வேகலைன்னா மறுபடியும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கருகிரும். அதனால் ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். அதாவது ஹை ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். தட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ அருமையான சுவையில் சத்தான சுரக்காய் சப்பாத்தி, அதாவது சுரக்காய் பராத்தா செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.